வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டுடே மேக்ஸ் கிளாஸில் ஃபார்முலாஸோடைய கண்டினியூஷன் பார்ப்போம். வாங்க. லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்? ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் பார்த்தோம். இப்போது அதுக்கு அடுத்தது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் பார்ப்போம். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னா இருசம பக்க முக்கோணம்னு தமிழில் சொல்லுவோம். முக்கோணம் போட்டுறேன். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் இரு சமபக்க முக்கோணம். அதாவது ஏற்கனவே நம்ம பார்த்தது சமபக்க முக்கோணம் பார்த்தோம். 3 பக்கமும் ஒரே அளவா இருந்ததுன்னா அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்த்தீங்க. அடுத்ததா பார்த்தோம்னா ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு பார்த்தோம். ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள் பார்த்தோம். ஸ்கேல் அண்ட் ட்ரையாங்கிள்க்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்க? s into root of s into s minus a into s minus b into s minus c. s எப்படி கண்டுபிடிக்கலாம்? a plus b plus c divided by 2 அப்படின்னு பார்த்தோம். இப்போ இங்க ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் இரு சமபக்க முக்கோணம். இரு சமபக்க முக்கோணம்னா 2 பக்கம் மட்டுமே உங்களுக்கு ஒரே அளவா இருக்கும். மூன்றாவது அளவு வேற ஏதாவது டிஃப்ரெண்டா கூடலாம் குறையலாம், எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸி தான். இந்த பாத்தீங்கன்னாவே இந்த பிக்சர் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கு. இந்த 2 சைடு மட்டும் ஈக்குவலா இருக்கு இல்லைங்களா? ஒரே அளவா இருக்கு. கீழே பாருங்க குறைவா இருக்கு இல்லையா? அப்ப இந்த 2 அளவு மட்டும் ஒரே அளவா இருந்துச்சுன்னா அது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், இரு சமபக்க முக்கோணம். இரு சமபக்க முக்கோணம். ஓகேங்களா? இதுக்கு என்னது? b அளவு எடுத்துக்கலாம். இந்த இது வந்து ஹைட். இதனுடைய ஏரியா கண்டுபிடிக்கிறதா இருந்தா, ஏரியானா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? தமிழ் மீடியம் பரப்பளவு. இந்த ஹைட் இருக்கு இல்லைங்களா? ஹைட் இன்டூ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர். ஒரு தடவை அங்க என்ன பார்த்தோம்? h ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பித்தாகரஸ் தியரம் பார்த்தோம் இல்லையா? இங்கேயும் அதே கான்செப்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா வரும். எப்படி? h நம்ம தனியா வெளியே எடுத்துறோம். h இன்டூ ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் திருப்பி h ஸ்கொயர். ஓகேங்களா? a ஸ்கொயர் மைனஸ் h ஸ்கொயர். h இன்டூ ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் h ஸ்கொயர். இது நம்ம பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபார்முலா நம்ம பண்ணோம்னா இரு சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பளவு என்னன்னு நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பெரிமீட்டர் பார்ப்போம். பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதா இருந்தா 2a 2a இருக்கு இல்லையா? 2aக்கு 2a plus 2 root of, ஓகேவா? 2 root of a square minus h square. a square minus h square. பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதா இருந்தா 2a இருக்கு, 2a இருக்கிறதுனால 2a நம்ம ஆட் தானே பண்ணி ஆகணும். எப்பயுமே பெரிமீட்டர்னாவே நம்ம கூட்டல் தான் செய்வோம். அப்ப 2a இருக்கு, 2a plus 2 root 2a minus h square. ஓகேங்களா? 2 root 2a minus h square. நோட் பண்ணிக்கோங்க. இரு சமபக்க முக்கோணம் பரப்பளவுன்னு கேட்டாங்கன்னா h into a ஸ்கொயர் மைனஸ் h ஸ்கொயர். ஓகேவா? h ஸ்கொயர் பண்ணா மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு இதனுடைய பரப்பளவு என்னன்னு கிடைச்சிரும். உள்ள இருக்க இதனுடைய பரப்பளவு, ஃபுல்லோடைய பரப்பளவு என்னன்னு கிடைச்சிரும். அதே பெரிமீட்டர்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆட் தான் பண்றோம். அப்ப 2a பிளஸ் இதுல பாதி நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். சதுரத்துல பாதியா நம்ம போகும்போது டைகனல் மூலைவிட்டம் கண்டுபிடிக்கும் போது ரூட் 2a அப்படின்னு பார்த்தா இல்லையா? அதே கான்செப்ட் தான். அதனால நான் 2 ஒரு வெளியே எடுத்துட்டு a ஸ்கொயர் மைனஸ் h ஸ்கொயர். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. குயிக்கா எழுதுங்க. நெக்ஸ்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பார்ப்போம்.
ரைட் ஆங்கிள் அப்படிங்கிறது ஒரு சில டைம் கொஸ்டின்ஸ்ல சரிகோண முக்கோணம்னு கேட்டு வச்சிருவாங்க. ஓகேங்களா? ஆனா செங்கோண முக்கோணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸ்ட்ரைட்டா இருக்கிறதுனா அது செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணம். அதாவது நம்ம முக்கோணமா இருக்கும் இல்லையா, ட்ரையாங்கிள் எடுத்தோம் இல்லைங்களா, அதுல பாதி அப்படியே எடுத்தீங்கன்னா அதுதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? இப்போ இதுல வந்துட்டு பேஸா இதை வச்சுக்கலாம். பேஸ்னா அடிப்பக்கம், ஹைட்னா இது உயரம், இது பக்கம் கர்ணம்னு சொல்லுவோம் இல்லையா. நம்ம பிதாகரஸ் தேற்றம் எந்த சைடு எப்படி போட்டுனாலும் ஒன்னே தானே, ஹைப்போ. ஓகேவா? ஹைப்போடென்யூஸ், ஹைப்போடென்யூஸ், ஹைப்போன்னு எழுதிக்கலாம். அதுக்கு பேர் என்ன, தமிழ்ல கர்ணம். சரி, இப்போ என்ன சொல்லுவாங்க, கர்ணம். அதனுடைய பரப்பளவு நான் கண்டுபிடிக்கிறதா இருந்தா ஏற்கனவே என்ன பார்த்தோம், மல்டிபிள் பண்ணோம் இல்லையா. எல்லாத்துக்குமே என்ன பண்ணிட்டு வரோம், சதுரமாகட்டும் செவ்வகமாகட்டும் என்ன பண்ணிருக்கோம், இருக்கிற ரெண்டு அளவையும் பெருக்கி இருக்கோம். இங்கேயும் அதே தான். ஏரியான்னு கேட்டாங்கன்னா இருக்கிற ரெண்டு அளவு, இதை மட்டும் நம்ம ரெண்டத்தையும் பெருக்கணும் அப்படின்னா பியையும் ஹெச்சையும் அடிப்பகத்தையும் உயரத்தையும் நம்ம பெருக்கிறோம்னா நம்மளுக்கு உள்ள இருக்கிற என்ன கிடைச்சிரும், நம்மளுக்கு பரப்பளவு கிடைச்சிரும். அப்போ பி இன்ட்டு ஹெச். ஓகேவா? பிங்கிறது பேஸு, ஹெச்ங்கிறது என்னது, ஹைட்டு. சரி, இப்ப இந்த முக்கோணம்னு ஃபுல்லா தானே இருக்கு. இப்ப முக்கோணத்துல பாதி தானே இப்ப நம்ம எடுத்திருக்கோம். இந்த ஹாஃப் ஆஃப் த பார்ட் தானே எடுத்திருக்கோம். இந்த ஹாஃப் ஆஃப் த பார்ட் தானே எடுத்திருக்கோம். இப்போ ஒரு பாதி எடுத்ததுனால அதுல பாதி, முக்கோணத்துல பாதி எடுத்ததுனால நான் என்ன பண்ணிக்கிறேன், பரப்பளவை கண்டுபிடிக்கிறதா இருந்தா ஆஃப்னு போட்டாங்க. ஓகேங்களா? அப்புறம் பி இன்ட்டு ஹெச், அவ்வளவுதான். இப்ப இதனுடைய ஃபார்முலா என்ன, பரப்பளவை கண்டுபிடிக்கிறதா இருந்தா ஆஃப் பி இன்ட்டு ஹெச், ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச், அவ்வளவுதான். பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதா இருந்தா ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல இருக்கிற எல்லா அளவையும் நம்ம கூட்ட போறோம், அவ்வளவுதான். அப்ப பி பிளஸ் ஹெச் பிளஸ் ஹைப்போ எல்லாத்தையும் கூட்டினோம்னா எனக்கு பெரிமீட்டர். பி பேஸ், ஹைட் ஹைப்போ. ஓகேவா? ஹைப்போனா கர்ணம் அப்படின்னு சொல்லுவீங்க. அடிப்பக்கம் உயரம் பிளஸ் கர்ணம் எல்லாம் சேர்ந்தது தான் உங்களுக்கு இதனுடைய சுற்றளவு. ஓகேவா? எது, செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணங்கிறது முக்கோணத்துல பாதியா கிடைக்கிறது செங்கோண முக்கோணம். முக்கோணத்துல பாதி தான் செங்கோணம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 90 டிகிரி வரும் எப்பயுமே. இது எத்தனை டிகிரி, கரெக்டா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் உங்களுக்கு 90 டிகிரி இருக்கும். அப்ப இந்த ஸ்ட்ரெயிட் செங்கோண முக்கோணம், பேஸ், ஹைட், ஹைப்போ. ஏரியா கண்டுபிடிக்கிறதா இருந்தா எப்பயுமே நம்ம மல்டிபிள் தான் பண்ணுவோம். அதே கான்செப்ட்ல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் √3, ஏன் இதுக்கு முன்னாடி ட்ரையாங்கிள் பாத்தீங்க இல்லையா, ட்ரையாங்கிளுடைய மதிப்பு என்ன பாத்தீங்க, √3/4 a² பார்த்தோம். a ஸ்கொயர்னு பார்த்தால இங்கேயும் அதே கான்செப்ட் தான். இங்க ரெண்டுத்தையும் வெவ்வேறு அளவு இருக்கிறதுனால பேஸையும் ஹைட்டையும் மல்டிபிள் பண்றோம். ட்ரையாங்கிள்ல பாதியா இருக்கிறதுனால ஆஃப்னு எடுக்கிறோம். அப்ப ஆஃப் பி ஹெச். ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பி பிளஸ் ஹெச் பிளஸ் ஹைப்போ. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் குவாடிலேட்டரல் நாற்கரம் பார்ப்போம். ஓகேங்களா? நாற்கரம் அப்படிங்கிறது குவாடிலேட்டரல் நாற்கரம். ஓகேவா? நாலு பக்கமும் இதா இருக்கும். இப்ப ட்ரையாங்கிள், இப்ப செங்கோண முக்கோணம் பார்த்தோம் இல்லையா, அதுல ஆஃப் ஆஃப் த பார்ட். இப்ப கொஞ்சம் ட்ரையாங்கிள் உங்களுக்கு தெரியும். இப்படி டயகனல், மூளை விட்டம், இதுல வந்து டயகனல்னு சொல்லுவோம். ஓகேவா? மூளை விட்டம் ரெண்டா பிரிக்குது, நாற்கரத்தை ரெண்டா பிரிக்குது. அப்போ ரெண்டாவே பிரிச்சாலும் ஹைட் என்னவா இருக்கும், வெவ்வேறையா இருக்கும். எப்பயுமே நாற்கரத்துல உயரம் வெவ்வேறையா தான் இருக்கும். சேமா வரத்துக்கு உங்களுக்கு வாய்ப்பு கம்மி. இப்போ வந்துட்டு இதுக்கு ABCDன்னு நான் பேர் வச்சிருக்கோம். ஹைட் அப்படிங்கும் போது இதுல இருந்து இந்த அளவுக்கும் இங்க இருந்து இந்த அளவுக்கும் ஒரு ஹைட். அப்ப எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம், H1 எங்க வேணாலும் வச்சுக்கலாம், இதை H2 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? உயரம் 1, உயரம் 2 எது வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். இதுல உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ஏரியா தான் கேட்பாங்க. குவாடிலேட்டரல்ல ஏரியா என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆஃப் இன்டூ டயகனல். ஓகேவா? ஆஃப் இன்டூ டி இன்டூ H1 பிளஸ் H2 அந்த கான்செப்ட்ல நீங்க போட்டுக்கணும். ஏன் ஆஃப்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நம்ம பாதியா தானே, டயகனல்னாவே மூளை விட்டம் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ
half into D, D னா இந்த diagonal மூலை விட்டம் into H1 யும் H2 யும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். H1 plus H2. இதுதான் இதனுடைய ஃபார்முலா, குவாட்ரிலேட்டரலுடைய ஃபார்முலா. ஓகேங்களா? குவாட்ரிலேட்டரலுடைய ஃபார்முலா நாற்கரம் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, ஒரு நாற்கரத்தை மூலை விட்டம் வழியாக பிரிக்குது. இந்த மூலை விட்டம் வழியா பிரிக்கும் போது இங்க இருந்து ஹைட் 1 வேறையா தான் இருக்கும். இந்த ஏல இருந்து பார்க்கும்போது ஹைட் 2 வேறையா தான் இருக்கும். இது ஹைட்டையும் ஹைட் 1ஐயும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அப்ப ஆஃப் ரெண்டா பிரிக்கிறதுனால நாற்கரத்தினுடைய பரப்பளவு நம்ம இந்த ஹாஃப் மட்டும் நம்ம ஆட் பண்ணனாவே போதும், மல்டிபிள் பண்ணாவே. அப்ப ஆஃப் இன்டு டயகனல் ரெண்டா பிரிக்கிறதுனால, மூளை விட்டதை ரெண்டா பிரிக்கிறதுனால ஆஃப் இன்டு டயகனல் இன்டு H1 plus H2 நாற்கரம் குவாட்ரிலேட்டரல் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா. ஏரியா மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க போதும். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேரலோகிராம், இணைகரம் அப்படின்றத பார்ப்போம். இணைகரம்ங்கிறது ரொம்ப உங்களுக்கு ஈஸி கான்செப்ட். இணைகரம் அப்படின்னா நம்ம செவ்வகம் இருக்கு இல்லையா, செவ்வகம் என்ன பார்த்தா நீளம் அதிகமாகவும் அகலம் குறைவாகவும் இருந்தா அது செவ்வகம்னு பார்த்தோம். அந்த செவ்வகம் டயக்ராமையே அப்படியே கொஞ்சம் சாட்ச மாதிரி பார்த்தோம்னா அதுதான் உங்களுக்கு இணைகரம். செவ்வகத்தை சாட்ச மாதிரி பார்த்தீங்கன்னா அதுதான் இணைகரம். ஓகேங்களா? அங்க இங்க என்ன அங்க வேல்யூ கொடுத்தோம், எல்னு கொடுத்தோம். ஓகேவா? லென்த் பிரெத்னு கொடுத்தோம். இங்க என்ன பண்றோம், நம்ம எது வேணாலும் கான்செப்ட் எங்க வேணாலும் போட்டுக்கலாம், ஏபி அந்த கான்செப்ட்ல நம்ம போட்டுடலாம். ஓகேவா? அப்போ இந்த இணைகரத்தினுடைய எதிர்பக்கங்கள் சமம். ஓகேங்களா? எதிர்பக்கங்கள் இணை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்துள்ள பக்கங்கள் ஓகேவா? சரி, எதிர்பக்கம் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் சேம், அதுதான் உங்களுக்கு பேரலோகிராம், இணைகரம். அப்ப அதை குடிக்கிறதுக்கு ஹைட். இதுக்கு உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா நம்ம செவ்வகத்துல என்ன பண்ணோம், லென்த்தையும் பிரெத்தையும் மல்டிபிள் பண்ணணும். ஓகேவா? எல் இன்டு பின்னு பண்ணணும், அதனுடைய ஏரியா கண்டுபிடிக்கிறது. இங்கேயும் அப்படிதான், பியையும் ஹெச்சையும் நம்ம மல்டிபிள் பண்ணணும், அதனுடைய உயரத்தையும் இதனுடைய பேஸையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம்னா எனக்கு என்ன கிடைச்சிரும், இணைகரத்தினுடைய பரப்பளவு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதனுடைய சுற்றளவு கேட்கறாங்கன்னா, இணைகரத்தினுடைய சுற்றளவு கேட்கறாங்கன்னா அங்க என்ன பாத்தீங்களா அதே கான்செப்ட் தான். எங்க நம்ம செவ்வகத்துல என்ன பார்த்தோம், கூட்டுறதா இருந்தா 2 எல் இருந்துச்சு, 2 பிரெத் இருந்துச்சு, காமனா 2 நம்ம வெளியே எடுத்தோம் இல்லையா, அதே ஃபார்முலா மாறவே மாறாது. அப்ப பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதா இருந்தா, சுற்றளவு கண்டுபிடிக்கிறதா இருந்தா இங்க 2 into L plus B ன்னு பார்த்தோமா, இங்க A plus B அவ்வளவுதான். எதை வேணாலும் வச்சுக்கலாம், எங்க வேணாலும் ஏவா பியோ வச்சுக்கலாம். நாங்க B பேஸ் அப்படிங்கிறதுனால அப்படி கொடுத்துருக்கோம். 2 into L plus B பதிலா A plus B அவ்வளவுதான். L plus B போட்டாலும் ஒண்ணுதான், AB ன்னு போட்டீங்கனாலும் ஒண்ணுதான். அதே ஃபார்முலா சேம், பெரிமீட்டருக்கு மாறவே மாறாது. என்ன ரெக்டாங்கிளோடைய பெரிமீட்டர் என்ன படிச்சோம், 2 into L plus B ன்னு படிச்சோம். இங்கேயும் அதே தான். இதனுடைய சுற்றளவு என்னன்னு கேட்டாங்கன்னா 2 B இருக்கு, 2 A இருக்கு. அப்ப 2 நான் காமனா எடுத்துறேன், A plus B. A என்னன்னு கேட்டாங்கன்னா B into H அவ்வளவுதான். ஓகேவா? இணைகரம், ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் சேம். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ட்ரெபேசியம். ட்ரெபேசியம்னா சரிவகம். ஓகேங்களா? சரிவகம் உங்களுக்கு தெரியும், எந்த பேஸ் அளவு ஒண்ணு நீளமா இருக்கலாம், மேல இருக்கிறது குறுகலா இருக்கலாம். சரிவகம் சரிஞ்ச மாதிரி உங்களுக்கு இதுக்கெல்லாம் உதாரணம் என்ன சொல்லலாம், நம்ம டேம் இருக்கு இல்லைங்களா, டேம் அப்படிதானே சாய்வா கட்டியிருப்பாங்க ஓரளவுக்கு. டேம் இந்த வாய்க்கால் போகுது அப்படின்னா வாய்க்கால் சைட்ல அப்படிதான் கட்டியிருப்பாங்க சரிவகம் ஷேப்ல. நீங்க பஸ்ல போகும்போது கூட பார்க்கலாம், இந்த பாலம்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த பாலத்துக்கிட்ட பாத்தீங்கன்னா அந்த சரிவகம் ஷேப் வரும். இதுல உங்களுக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா பரப்பளவு மட்டும் தான் கேட்பாங்க. ஓகேங்களா? பரப்பளவு தான் கேட்பாங்க. அப்போ நம்மளுக்கு இது half of the part, இந்த சரிவகம் half of the partங்கிறதுனால half into A plus B into H அந்த கான்செப்ட்ல எழுதிக்கோங்க. ஓகேவா? இதனுடைய ஃபார்முலா என்னது, half into இந்த ஏவையும் பியையும் நான் ஆட் பண்றேன், A plus B into H. ஓகேவா? எதுக்கு, ட்ரெபேசியம் சரிவகம் அப்படின்றத பார்க்கும்போது ஏரியா தான் உங்களுக்கு கேட்பாங்க.
ஏரியா கேட்கும் போது உங்களுக்கு இது ஃபுல்லோடைய பரப்பளவு என்னன்னு கேட்டாங்கன்னா half into a plus b into h, half into a plus b into h, half into a plus b into h. நோட் பண்ணிக்கோங்க. ராம்பஸ் பார்த்தோமா இல்லதானே? ராம்பஸ் பார்த்தரலாம். ராம்பஸ்னா என்னது? சாய் சதுரமா? ராம்பஸ்னா சாய் சதுரம். சாய் சதுரம் பார்த்தரலாம். நெக்ஸ்ட் ராம்பஸ் பாருங்க. சாய் சதுரம் பேரலோகிராம் என்ன பண்ணோம்? செவ்வகத்தை சாய்ச்ச மாதிரி பார்த்தோம்னா நம்ம பேரலோகிராம் பார்த்தோம். இங்க ராம்பஸ் சதுரத்தை சாய்ச்ச மாதிரி பார்த்தோம்னா நம்மளுக்கு ராம்பஸ் கிடைக்கும். சாய் சதுரம் கிடைக்கும். சதுரத்தை சாய்ச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா சாய் சதுரம். இதனுடைய ஏரியா கேக்குறாங்க அப்படின்னா டயகனல், 2 டயகனல் இதுல வருது இல்லைங்களா? இப்போ D1 வச்சுக்கலாம், அடுத்தது D2 வச்சுக்கலாம். இங்க ஒரு டயகனல் பிரியுது, இது ஒரு டயகனல், 2 டயகனலா பிரியுது. அப்ப ஏரியா கேட்டாங்க அப்படின்னா 2ஆ பிரியறது half of the part தானே, பாதி தானே பார்க்க போறோம். பெருக்கறோம்னா அப்படியே half into D1 into D2 அந்த கான்செப்ட்ல ஃபார்முலா வரும். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. பெரிமீட்டர் கேட்டாங்கன்னா நம்மளுக்கு என்ன கான்செப்ட்? பெரிமீட்டர் கேட்டாங்கன்னா என்ன கான்செப்ட்? அங்க எப்படி நம்ம சதுரத்துல 4a ஆட் பண்ணோம்னா அதே தான் நம்மளுக்கு இங்க 4a வரும். சேம் ராம்பஸ்க்கும் பேரலோகிராமுக்கும் இதுக்கும் மாறவே மாறாது. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. 4a அங்க half into D1 into D2, half into D1 into D2. கூட்டுறோம் அப்படின்னா 4a. ஸ்கொயரோடைய பெரிமீட்டரும் சாய் சதுரம் ராம்பஸோடைய பெரிமீட்டரும் எப்பயுமே மாறவே மாறாது. அதே மாதிரி பேரலோகரோடைய பெரிமீட்டரும் ட்ரையாங்கிளோடைய பெரிமீட்டரும் மாறவே மாறாது. ஓகேங்களா? செவ்வகத்தை சாய்ச்சா மாதிரி பார்த்தோம்னா நம்மளுக்கு பேரலோகரம் இணைகரம், சதுரத்தை சாய்ச்சா மாதிரி பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்? சாய் சதுரம் கிடைச்சிரும். சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு என்னன்னு கேட்டாங்கன்னா half into D1 into D2. அதனுடைய சுற்றளவு என்னன்னு கேட்டாங்கன்னா 4a. இங்க சரிவகத்தினுடைய பரப்பளவு தான் கேட்பாங்க. அப்ப உங்களுக்கு என்ன கான்செப்ட் வந்துரும்? half into a plus b into h, half into a plus b into h. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பாப்போம். நெக்ஸ்ட் இன்னும் ஒண்ணு செக்டார் பார்த்தரலாம். நெக்ஸ்ட் வட்டக்கோண பகுதி செக்டார் பார்ப்போம். ஓகேங்களா? செக்டார்னா வட்டக்கோண பகுதி. இந்த வட்டக்கோண பகுதியில இந்த ஒரு பார்ட் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா அதுதான் உங்களுக்கு வட்டக்கோண பகுதி. ஒரு வட்டம் இருக்கு, அந்த மையப்புள்ளி தான் உங்களுக்கு தெரியும். அதுல இருந்து நம்ம ஒரு எந்த சைடு வந்தாலும் நம்மளுக்கு ஒரு ரேடியஸ் கிடைக்கும் இல்லையா? half of the part பாத்தீங்கன்னா ரேடியஸ். அப்ப இங்க ஒரு ரேடியஸ் வரும், இந்த இடத்துல ஒரு ரேடியஸ். இதை நான் அப்படியே கட் பண்ணி எடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த பார்ட் கிடைக்கும். ஓகேவா? இதான் இங்க வரைஞ்சிருக்கோம். இது ரேடியஸ், இங்க ஒரு ரேடியஸ், இங்க ஒரு ரேடியஸ். ஓகேவா? இந்த பார்ட் இதுதான் வில் அந்த லென்த் ஆர்க் வரையறோம் இல்லையா வச்சு அந்த லென்த் ஆஃப் ஆர்க், வில்லினுடைய நீளம் இது எவ்வளவு பாக்குறோம். இப்ப இந்த வட்டக்கோண பகுதியில நம்மளுக்கு L கண்டுபிடிக்கிறதா இருந்தா லென்த் எவ்வளவு, இந்த வில்லினுடைய நீளம் கண்டுபிடிக்கிறதா இருந்தா என்ன கான்செப்ட்? தீட்டா டிகிரி டிவைட் பை 360. ஒரு வட்டங்கிறது எத்தனை டிகிரி உங்களுக்கு தெரியும் இல்லையா? எத்தனை? 360 டிகிரி. ஒரு வட்டம் எத்தனை 60 வரும்? 360 டிகிரி வரும். அப்போ எனக்கு L கண்டுபிடிக்கிறதா இருந்தா, வில்லினுடைய நீளம் கண்டுபிடிக்கிறதா இருந்தா தீட்டா டிகிரி டிவைடட் பை 360. இந்த பெரிமீட்டர் தானே, இதனுடைய நீளம் தானே கண்டுபிடிக்கிறோம். அப்ப எனக்கு வட்டத்தினுடைய பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதா என்ன, சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதா இருந்தா என்ன பண்ணுறோம்? 2πr பார்த்தோம் இல்லையா? அந்த கான்செப்ட் நம்ம இங்க போடுறோம். ஓகேவா? தீட்டா டிகிரி டிவைடட் இன்டு 2πr. இது எது வரும் உங்களுக்கு? லென்த் நீளம் கண்டுபிடிக்கிறதா இருந்தா தீட்டா பை 360. தீட்டா டிகிரி இதை வார்க்கு நம்ம வெட்டி எடுக்கிறோம். வில்லினுடைய நீளம் கண்டுபிடிக்கிறதா இருந்தா L கண்டுபிடிக்கிறதா இருந்தா இதனுடைய சுற்றளவு தானே, வட்டத்தினுடைய சுற்றளவு 2πrன்னு பார்த்தோம். அதை அப்படியே மல்டிபிள் பண்ணி எடுத்தோம்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிரும். எப்போ? L-னுடைய அளவு. இதுலயே உங்களுக்கு ஏரியா கேட்டிருக்காங்க, இதனுடைய பரப்பளவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா ஓகேவா? பரப்பளவு ஏரியா கேட்டிருந்தாங்க அப்படின்னா
இதே கான்செப்ட் தான். தீட்டா டிவைடட் பை 360 இன்டூ நம்ம அங்க என்ன பார்த்தோம், வட்டத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுனா பை ஆர் ஸ்கொயர் பார்த்தோம் இல்லையா, இங்கேயும் அதே தான் பை ஆர் ஸ்கொயர். தீட்டா பை 360 இன்டூ பை ஆர் ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவும் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு ஃபார்முலா என்னது, LR by 2 வச்சுக்கலாம். ரெண்டுல ஏரியா கண்டுபிடிக்கிறதா இருந்தால் தீட்டா டிகிரி டிவைட் பை 360 இன்டூ பை ஆர் ஸ்கொயர் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். அப்படி இல்லைன்னா L கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, பில்லினுடைய நீளம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா L இன்டூ R by 2 இந்த ஆன்சர், இந்த ஃபார்முலா போட்டீங்கனாலும் ஆன்சர் வரும். ஓகேவா? எது ஈஸியா இருக்கோ, கொஸ்டின்ஸ்ல எப்படி கேட்டிருக்காங்களோ அப்படி பார்த்துக்கோங்க. இதுலயே பெரிமீட்டர் சுற்றளவு என்னை கேட்கறாங்க அப்படின்னா எனக்கு என்ன வரும், L பிளஸ் 2R இருக்கு. எல்லாத்தையும் நம்ம கூட்டுறோமா, இது லென்த் L, இங்க ஒரு R இங்க ஒரு R, அப்ப L பிளஸ் 2R அவ்வளவுதான். ஓகேவா? எதுக்கு, பெரிமீட்டருக்கு. இங்க எழுதுறேன். பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறதா இருந்தா L பிளஸ் 2R எல்லாத்தையும் கூட்டணும் அப்படின்னா எனக்கு என்ன கிடைச்சிடும், இதனுடைய சுற்றளவு கிடைச்சிரும். ஓகே, எழுதிக்கோங்க குயிக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்த ஏரியா ஃபார்முலாஸ்ல உங்களுக்கு 2 டைமென்ஷன்ஸ் எல்லாமே ஃபினிஷிங். இந்த வீடியோவோட 2 டைமென்ஷன் ஃபினிஷிங் ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே நீங்க அப்பப்ப படிச்சு வச்சிருக்கோங்க. ஏன்னா ஃபார்முலா இஸ் த வெரி வெரி மஸ்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம், வால்யூம் பார்க்கலாம், கன அளவு 3 டைமென்ஷன்ஸ் பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் அதை பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.